சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். கேகேஆர் வந்து எந்த மாரி பிளேயர்ஸ வந்து ரிட்டெயின் பண்ண போறாங்க? அதுல மிச்சல் ஸ்டார்க் இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அப்படின்ற ஒரு டவுட்லாம் நம்ம நெறைய பேத்துக்கிட்ட இருக்கு. கேகேஆர் அவங்க பண்ணக்கூடிய ரீட்டெயின் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா இருப்பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்ல வந்து இந்த வருஷம் பயங்கரமா கிளிக் ஆன சுனில் நரேன் கண்டிப்பா இருப்பாரு. 3 ஒன்ல வந்து கோல்டன் வித் ஆர்ம் ஆண்ட்ரே ரசல் அவர்கள் கண்டிப்பா இடம் பிடிப்பாரு. அந்த 4த் பிளேஸ்க்கு வந்து நெறைய பேர் போட்டி போடுவாங்க அவங்க ஸ்குவாட்ல. ஒரு ரிங்கு சிங்குவா இருக்கட்டும், ஒரு தமிழ்நாடு வீரரான வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இப்ப ரீசென்ட்டா வந்து ஃபைண்ட் ஆஃப் த சீசன் ஒரு ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், ஒரு வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், நெறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க அவங்க ஸ்குவாட்ல. கேகேஆர் ரீட்டெயின் பண்ணக்கூடிய அந்த 4வது பிளேயர் கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தியா தான் ஃபிரெண்ட்ஸ் இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போதைக்கு அவங்களுடைய ரீட்டெயின் பிளேயர்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு அவங்களுக்கு மிச்சம் இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு மட்டும் தான். அதுல வந்து ஐபிஎல் ஆக்ஷன் அப்போ கண்டிப்பா ரிங்கு சிங்குவ வந்து ஆர்டிஎம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்கள வந்து அதாவது உங்களுடைய மைண்ட் தாட்ல எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து அவங்க ரிட்டெயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கமெண்ட் பாக்ஸ்ல